இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜோட இயக்கத்தில் உருவாகியிருக்க ரெட்ரோ படத்தோட இசை வெளியீட்டு விழா இன்று மாலை சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நடக்குது. இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருது. ஏற்கனவே ரசிகர்களின் மனதை கட்டி போட்டிருக்கும் கனிமா, கண்ணாடி பூக்கள் பெரும் வரவேற்பு பெற்று வருது. கனிமா பாடலுக்கு நடனம் ஆடாத பிரபலங்களே இல்லை. அந்த அளவுக்கு சமூக வலைத்தளங்களில் கனிமா பாடல் ஆக்கிரமிச்சிருக்கு. ரெட்ரோ படத்தில் பிஸியாக இருக்கும் கார்த்திக் சுப்புராஜுக்கு அடுத்த ஜாக்பாட் அடிச்சிருக்கிறதா தகவல் கசிஞ்சிருக்கு. அதாவது கார்த்திக் சுப்புராஜ் இயக்கியிருக்க ரெட்ரோ படத்தில் சூர்யா, பூஜா ஆக்டே, ஜோஜு ஜார்ஜ், ஜெயராம், கருணாகரன் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க. கங்குவா படத்தின் தோல்விக்கு பிறகு மிக பெரும் எதிர்பார்ப்போடு சூர்யா காத்து கொண்டிருக்காரு. மேலும் இந்த படத்தில் சூர்யாவோட கெட்டப்புகளும் வசீகரிச்சிருக்கு. மதுரையை மையமாக வச்சு உருவாக்கியிருக்கும் இந்த படம் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்நிலையில் இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா இன்று மாலை நடப்பதனால ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்காங்க. நேற்று திடீரென சூர்யா அவரது ரசிகர்களை சந்தித்து பேசினார். இது தொடர்பான வீடியோக்களும் வெளியாகுது. அதன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கங்குவா படத்தின் இசை வெளியீட்டுக்கு முன்பு ரசிகர்களை சந்தித்து பேசினார் நம்ம சூர்யா. கங்குவா படத்திற்கு பிறகு சூர்யாவின் ரசிகர்கள் ரெட்ரோ படத்தினக்கான பெரும் ஆவலோடு காத்து கொண்டிருக்காங்க. மேலும் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்க கண்ணாடி பூக்கள், கனிமா பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் கலக்கி வருது. சினிமா பிரபலங்கள் முதல் சின்னத்திரை நடிகர்கள் வரை இந்த பாடலை வைப் மோடில் ட்ரெண்ட் ஆக்கிட்டு வராங்க. சந்தோஷ் நாராயணன் இசையில் ரசிகர்கள் மெய்சிலிக்க வச்சிருக்காங்க. இந்நிலையில் இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா இன்று மாலை நடைபெறுவதனால ரசிகர்களுக்கு பெரிய ட்ரீட் காத்திருப்பது போன்ற உணர்வை தந்திருக்கு. பூஜா ஆக்டே நடனத்தை பார்த்து அசந்து போன ரசிகர்கள் கண்டிப்பாக சர்ப்ரைஸான ஆட்டமும் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுது. கார்த்திக் சுப்புராஜ் படங்களில் மதுரை மையமாக வச்சு படங்கள் எடுப்பதில் ஆர்வம் கொண்டவர். இவர் இயக்கிய பீச்சா படத்தை தவிர்த்து ஜிகிர்தண்டா, டபுள் எக்ஸ், மகான், பேட்டை, ஜெகமேதந்திரம் வரைக்கும் மதுரையிலிருந்து கதை தொடங்குவதாக ஆரம்பிப்பார். ரசிகர்கள் ரசிக்கும் வகையில் அவரது ஸ்பெஷல் ட்ரீட் எப்போதும் இருக்கும். குறிப்பாக ட்விஸ்ட் காட்சிகளும் தரமாக அமைஞ்சிருக்கும். ஆனால் கேங்ஸ்டர் ஃபார்முலாவை தொடாமல் இவரது படங்கள் இருந்ததில்லை. துள்ளலான ஆட்டம் பாட்டம் என கமர்ஷியல் படங்களாக அமைஞ்சிருக்கும். ரெட்ரோ படத்தின் வெற்றியை ருசிக்க காத்து கொண்டிருக்கும் இந்த சூழலில் மீண்டும் ஒரு ஜாக்பாட் அவருக்கு அடிச்சிருப்பதா தகவல் வந்திருக்கு. அதாவது நடிகர் ரஜினி கூலி படத்தை முடித்த கையோடு ஜெயிலர் 2 படத்தில் மிக தீவிரமாக நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தோட படப்பிடிப்புகளும் சென்னை, கோவா, கேரளா என அடுத்தடுத்த லொக்கேஷன்களில் படப்பிடிப்பு நடந்து வருது. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் படம் என்பதனால மிக பெரும் எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. இந்த சூழலில் ஜெயிலர் 2 படத்திற்கு பிறகு நடிகர் ரஜினி தனது சுயசரிதை எழுதுவதா தகவல் வெளியானது. அடுத்து அவரை வச்சு இயக்கும் இயக்குனர் யார் என அப்டேட்களும் வெளியாகவும் இருந்துச்சு. இந்நிலையில் கார்த்திக் சுப்புராஜ் பேட்ட படத்தை தொடர்ந்து ரஜினியை இயக்கப் போவதா தகவல் வெளியாயிருக்கு. இவை எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரிய வரல. பேட்ட படத்தின் போதே இந்த படம் குறித்து கதையை கார்த்திக் சுப்புராஜ் தெரிவிச்சிருந்தாராம். அந்த கதையில தான் ரஜினி ஓகே சொல்லியிருப்பதாகவும் ஜெயிலர் 2க்கு பிறகு கார்த்திக் சுப்புராஜ் படம் தான் என தகவல்கள் இப்போ கசிஞ்ச வண்ணம் இருக்கு. திரையுலகில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ரசிகர்கள் பட்டாளம் அதிகம் இருக்காங்க. ஆனால் கார்த்திக் சுப்புராஜ் வெறித்தனமாக ரஜினி ஃபேன் என்பது அனைவருக்கும் அறிந்ததே. அவர் இயக்கிய பேட்ட படத்தில் முழுக்க அது ரஜினி படமாகவே இருந்திருக்கும். இந்த படத்தில் இடம்பெற்றிருந்த மரண மாஸ் பாடல் தொடங்கி பேட்ட பராக் வரைக்கும் ரஜினிக்காக பாடி லாங்குவேஜ், நடை, உடை என தூள் கிளப்பி இருந்தார். லோகேஷ் கனகராஜ் முன்பே கார்த்திக் சுப்புராஜ் ஃபேன் பாய்ஸ் படத்தை ரசிகர்களின் பேரன்பை பெற்றிருந்தார். ரஜினி நடித்த முந்தைய படங்களின் ரெஃபரன்ஸ் எதுவும் இல்லாமல் ஒரு ரஜினியின் படமாக பேட்ட படம் இருந்திருக்கும். இந்த படத்துக்கு ரஜினி ரசிகர்களை தந்த வரவேற்பும் வியக்க வைக்கும் வகையில் இருந்தது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃபேன் பாய் படமாக தான் எல்லா படமும் வெற்றி அடையுது. அதே போல் ரஜினி இப்போ பேட்ட 2 படத்தில் நடிக்க போகிறார் என தகவல்கள் கசிஞ்சிருக்கு. இந்த படமும் கார்த்திக் சுப்புராஜோட ஃபேன் பாய் சம்பவமாக இருக்க போகுது என சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் பேட்ட 2 படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.